சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி மசாலா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கட்டு, பூண்டு 10 பல், ஜீரகம் அரை டீஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 கைப்பிடி, மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கொத்தமல்லி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மெயின் கோர்ஸ் தாங்க இது. ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருள் தேவையே கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு தனித்தனியாக வந்து நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணாமல் இது மாதிரி வந்து ஒரு மெயின் டிஷ்ஷு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரைஸோட, இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட எல்லாத்தோடையுமே நல்லா கம்பைன் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயில் நம்ம ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கடுகும் ஆட் பண்ணுறோம். ஜீரகம், கடுகு ரெண்டுமே வந்து நல்ல வாசம் வெளியே வர அளவுக்கு பொரிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை மட்டும் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது கூடயே வந்து கொஞ்சம் புதினாவும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். கொத்தமல்லி புதினா சேர்த்தும் பண்ணலாம், தனியாக புதினாலையும் பண்ணலாம், தனியாக கொத்தமல்லியிலையும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடுகும் ஜீரகமும் வெடிச்சிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இந்த மாதிரி வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி இந்த பூண்டை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே நமக்கு வந்து வறுபடணும். இதுதான் வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு அடுத்ததாக இதில் கொஞ்சமாக வந்து இந்த தண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டை முதல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொத்தமல்லியில் இருக்க தண்டை மட்டும் முதல்ல வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இதுலேயே இந்த மசாலாவுக்கு தேவையான காரப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், இது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, இது கூடவே கொஞ்சம் நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணுறோம். இங்கேயே வெல்லமும் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் வெல்லம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மசாலாவுக்கு நல்லா வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இடத்துலயே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்க்க வந்து கொத்தமல்லி இப்போ நிறைய இருக்க மாதிரி இருக்கும், வதங்கும் போது நம்ம கம்மியாயிடும். ஸோ இந்த மசாலாக்கு ஏற்ற உப்பு மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம கொத்தமல்லியோடு சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது கம்மியாயிரும். இப்போ நம்ம இதில் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழை 1 கட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. இதை சேர்த்து ஒரு 1 மினிட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினா போதும். நமக்கு வந்து இந்த கொத்தமல்லி தழையில் நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா எல்லாம் நமக்கு வந்து ஏறினா போதும். நீங்கள் எவ்வளோ கொத்தமல்லி தழை சேர்த்தாலும் இது வதங்கி இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சமாக ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி தழையில் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து இதுவே வந்து கொஞ்சம் புதினாவும் வேணால் நீங்கள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் இப்போ நம்ம வச்சுருக்க லெமன் ஜூஸ், இல்லை புளிப்புக்கு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டுட்டோம். ஃப்ளேவருக்கு நல்ல கொத்தமல்லி தழை இருக்குது, காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இது மாதிரி வேர்க்கடலையை வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். வறுத்த வேர்க்கடலை ஏற்கனவே, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம்.
இவ்வளோதாங்க நம்மளோட கொத்தமல்லி மசாலா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இதை வந்து போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க இனிப்பு, அந்த கொத்தமல்லியோடைய அந்த ஃப்ரெஷ்னஸ், அது கூடவே வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே கிரன்ச்சியாக இருக்கிறதுக்காக இந்த வேர்க்கடலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினரல்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மினரல்ஸ் இருக்குது. அது கூடவே ப்ரோட்டீனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த கொத்தமல்லி மசாலா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இருக்கே நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து ஊறுகாய் மாதிரி தான் இது. நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாலே நீங்கள் வந்து ஒரு பிடி சாதம் சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய குவான்டிட்டி வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக இருக்குது நீங்கள் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.